ஃபைட்டேஷன் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம திப்பில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் விஷ்ணு விஷால், அதுக்கப்புறம் விக்ராந்த், இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே டைரக்ட் பண்ண படம் தான் லால் சலாம். இந்த படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரைலர் பற்றி பார்த்துருவோம், மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசிப்போம். ஸோ இந்த ட்ரைலரை பற்றி சொல்லணுன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பையனாக நம்ம விக்ராந்த் அவர்கள் நடிச்சிருக்காருங்க. எப்படி நான் இதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அட்வைஸ் கொடுக்கும் போது நம்ம அங்கே டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ராந்த் அவர்களும் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ பையன் சொல்லி இவரை தான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கே பையனாக நம்ம விக்ராந்த் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம விக்ராந்த் அவர்களுக்கு கிரிக்கெட் மேலே இருக்க லவ்வோ அதிகம். நம்ம விஷ்ணு விஷால் அவர்களையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குடிச்சிட்டு சும்மா லோக்கலாக சுற்றிட்டு இருப்பாப்பில். அதே டைமில் இவருக்கும் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்னா அவ்வளோ பிடிக்குங்க. கிரிக்கெட்டுக்காகவே எல்லாத்தையும் பண்ணுவார்னா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு அவர் கிரிக்கெட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அடித்தடி பிடிக்குன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் சண்டை போடுறது, அடிச்சு நொறுக்குறது, இந்தமாரி நிறைய இடங்களை காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு அல்ட்ராசிட்டி பாயாக தான் நம்ம விஷ்ணு விஷாலை காட்டியிருக்காங்க, கொஞ்சம் லோக்கலாக. அதே டைமில் நம்ம விக்ராந்த் அவர்களுக்கும் சரி, நம்ம விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் சரி, இவங்க டீமுக்குள்ளே ஒத்து போவாதோ அப்படின்னு தான் எனக்கு சில இடங்களில் தோணுது. ஏன்னா இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை துரத்தி பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பவுலிங் போடுறதா இருக்கட்டும், பேட்டிங் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை டாஸ் போடுறதா இருக்கட்டும், இந்தமாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்க மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு உண்மையை உடைச்சிருக்காங்க. இந்து முஸ்லீம் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல அதை வச்சு தரமான சம்பவத்தை காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம செந்தில் அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய கோயிலில் தேர் திருவிழா நடக்குதுங்க. அந்த தேர் திருவிழாவில் நம்ம விவேக் பிரசன்னா அவர்களோட தேரை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கோயில் தெரு பிரமாதமும் சூப்பராகவும் நடக்க ஆரம்பிக்குது. நல்ல விஷயம் நடந்தாலும் இங்கேருந்து கலவரம் வரமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம விவேக் பிரசன்னா ஏதோ ஒரு கலவரம் பண்ணி இந்த தேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாப்புல. இந்த வருஷம் தேர் திருவிழா மட்டும் முடிஞ்சிட்டோம், இது இன்றைக்கி முடிஞ்சோடனே சாயங்காலத்துல விட்டு அடுத்த வருஷம் தேர் திருவிழாவுக்கு ஒன்று தேரே தேவைப்படாது அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் தான் கலவரம் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சின்ன சண்டையை பெரிய சண்டையாக்கி பிரச்சனையை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏண்டா விளையாட்டில் ஏண்டா எப்படி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினி அவர்களே கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளே நிறையா கலவரத்தை வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு எதுக்குங்க மதம்லாம் பார்த்துக்கிட்டு, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், எதுலேயுமே எதையும் பார்க்காதீங்க. தோழனாக பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸாக இது பண்ணுங்க, ஜாலியாக இருங்க. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அதுக்கு நடுவில் எதுக்கு அடிச்சுக்கிட்டு வேணால் சாகுறது. ஸோ இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மேலே பல கேஸுகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கோர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கோர்ட்டுக்கு போகாமல் அதை நிராகரிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எதனாலன்னு பல பேர் கேட்கும்போது நான் கோர்ட்டை நம்புகிறேன், ஆனால் கோர்ட்டில் இருக்க சில கருப்பாடங்களை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ கோர்ட்டு நல்லது தீர்ப்பு கொடுக்குன்ற நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க சில பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் சொல்கிறார். அதுவும் உண்மை தானேங்க. இப்போ கோர்ட்டுனா அது அவங்க மட்டுமே இல்லையே, அவங்களுக்குள்ளே இருக்க மனிதர்கள், உருவத்தில் இருக்க ஓநாய்கள், நரிகள், இந்தமாரி பல பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நான் அவங்கள நம்பலை அப்படின்றதான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இந்த படம் ஒரு கிரிக்கெட் மட்டுமே இல்லைங்க, கிரிக்கெட்டு வச்சு உள்ளே நடக்கிற பல விஷயங்களை சொல்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அதாவது நம்ம விஷ்ணு விஷாலே பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்தில் மாட்டிக்கிட்டு செம்மையாக தவிப்பார். அந்த ஃபயரில் அவர் கண்ணு முன்னாடி வந்துருப்போம், அந்த அளவுக்கு நெருப்பு பறக்க பறக்க நம்ம விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம விஷ்ணு விஷால் பாடி கீட்டெலாம் சும்மா ஜிம்முக்கு போய் பயங்கரமாக எடுத்து வச்சுருந்தாரு, 6 பேக்லாம் வச்சு. இந்த படத்துக்காக அதெல்லாம் விட்டு சும்மா லோக்கலாக நிற்கணும்னு தரமாக ஒரு பாடி சேஞ்சே ஓவராக இது பண்ணியிருக்காரு. அந்தமாரி ஒரு ஹார்ட் ஒர்க்கராக நம்ம விஷ்ணு விஷால் பண்ணியிருக்காருன்றதில் ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம விக்ராந்த் அவர்களுக்கும் ஒரு நல்ல கேரக்டர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் அவருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் அவர் நல்லாவே காட்டியிருக்காரு. இதில் முக்கியமாக நம்ம தங்கதுரை, அதாவது பழைய ஜோக்கு தங்கதுரையாக இருந்தவருக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு கிடச்சி இந்த படத்தில் இவர் ஒரு கிரிக்கெட்டராக வராரு. அதாவது நம்ம விஷ்ணு விஷால் சைட்லேருந்து இவர் கிரிக்கெட் ஆடுறாரு அப்படின்னு தெரிய வருகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் சைடில் தான் நம்ம தங்கதுரை அவர்கள் இருக்கார். ஸோ அதனால் இவர் பேட்டிங் ஆடுறாரா இல்லை பவுலிங் போடுறாரா இல்லை ஆல்ரவுண்டரான்றதை படம் பார்க்கும்போது தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவருடைய காமெடி இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு ஆக்டராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக தான் நம்ம தங்கத்துரையை வச்சுருக்கதா அவரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தில் எந்த அளவுக்கு அவரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க நானும் அவளை தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த மாதிரியான தரமான சம்பவத்தை கொடுக்க போகிற இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம விஷ்ணு விஷால் ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வந்திருக்காரு அப்படின்னு இருக்கான். ஸோ அதுக்காக சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் ரசிகர்களும் அதுக்காக அவளை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அந்த பாயின்ற பேரை கேட்கும் போதே நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சாதாரண பாய் இல்லை. அவர் இதுக்கு முன்னாடி அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு வந்து மாசாக கேட்கும்போது நமக்கு தாங்க தெரியும் அவர் எப்படி இருந்தார், பாஷா பாய் அப்படின்னு. நம்ம விஷ்ணு விஷால் அப்புறம் வந்து விக்ராந்த் இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்க முடிஞ்சுதான் அதுக்கு நடுவில் நடந்த இந்த கலவரம் என்னாச்சு, எப்படிலாம் போய் முடிய போகுது அப்படின்ற ஒரு ஆவலோடு இந்த படத்தை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் எடுத்திருக்காங்க. ஸோ கலவரம் எந்த மாதிரி போக போகுது, எப்படி நிற்க போகுதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த லாபம் அடைய போகிறது யார்? கலவரம் நடக்குது சரி, இந்த கலவரத்துக்கு தூண்டி விட்டது யார்? இதுக்கு நடுவில் யார் அதுக்கான அதிக லாபம் கிடைக்க போகுது, யார் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அதிகமான விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.